ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த சபையில, இந்த சிறு கூட்டத்துல, இயேசப்பா நீர் பேசின வார்த்தை எனக்கு சொல்லுகிறவர்கள், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தான், எதுவும் என்ன காப்பாத்தாது, நான் இன்னசென்ட்டா உங்ககிட்ட வரப்பா, என்னை ஏற்றுக்கொள்ள மறுபடியுமாய் இந்த பாவியாகி என் மேல் கிருபையாய் இறங்கும். ஹல்லேலூயா. தாயக்காரன் ஏறெடுத்தான் அல்லவா அந்த ஜெபத்தை, பாவியாகி என் மேல் கிருபையாய் இறங்கும். என்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்காதீங்கப்பா, சத்ரு கிட்ட விட்டு கொடுக்காதீங்க, என் ஜனங்க கிட்ட விட்டு கொடுக்காதீங்க, என் எதிராளி கிட்ட விட்டு கொடுக்காதீங்க. நான் வெட்கப்பட்டு போக கூடாது என்று சொல்லி தயவு செய்து யாராவது ஒருவர் உங்களோட இன்னைக்கு பேசியிருப்பாரு, எழும்பி நின்று துரிதமாய் எழும்பி நில்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ ஒப்பு கொடுக்கலன்னா உன்னை விட மாட்டேன், நான் அறிக்கையிட்டு ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆமென். துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறேன் ராஜா. இதோ இந்த வேலையில ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீ பேசின வார்த்தைகள் அப்பா ஆண்டவரே ஒவ்வொன்றும் ஆண்டவரே பச்சை மரத்து நாணியை போல ஆண்டவரே எங்கள் இருதயத்துல பட்டிருக்கிறப்பா, சும்மட்டை அடிப்பது போல தேவனே எங்கள் சிந்தனையில் அடித்திருக்கிறேன் ஆண்டவரே. மாசற்ற அன்பு ஆண்டவரே, மாசற்ற விசுவாசம் அப்பா ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே அப்பா நாங்கள் உலகத்தின் காரியத்துல இருந்தோம்ப்பா ஆண்டவரே, நாங்கள் காலை வரை மதியம் வரை இருந்தோம் ஆண்டவரே. ஆனாலும் இந்த நேரத்துல ஆண்டவரே முழு இருதயத்தோட ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. முழு இருதயத்தோட அடியா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தை நன்றி போகாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய கரம் எங்களை தூக்கினதுக்காய் நன்றி அப்பா ஆண்டவரே. உங்க அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை நீ தகுதிப்படுத்திருக்கீங்க அப்பா ஆண்டவரே. உங்க நாமத்தை கொண்டு எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்திருக்கீங்க அப்பா. பாவியான எங்களை நீங்க தெரிந்து கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. தகுதியே இல்லாத எங்களை இந்த இடத்தை கொண்டு வந்தப்பா உங்க வார்த்தையினால எங்களை நிறைத்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை ரச்சா. இன்னைக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறப்பா, எந்த அன்பையும் நம்பி போக மாட்டோம்ப்பா, எந்த ஸ்நேகத்தையும் நம்பி நாங்க போக மாட்டோம் ஆண்டவரே. மனுஷனுடைய அன்புகள் குப்பைக்கு வந்தது ஆண்டவரே, குப்பப்பா ஆண்டவரே. நீங்க எங்களுக்காக சிந்தின ரத்தத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை ராஜா. உங்க அன்பை காட்டில அது ஒண்ணுமே இல்லை ராஜா. உங்க ஸ்நேகம் தான் அப்பா பெரியது ஆண்டவரே. இன்னைக்கு நான் என்ன நினைச்சேனோ அப்பா அது அப்படியே பேசிருக்கீங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை கூட அடி பாருலப்பா ஆண்டவரே. இருதயம் என்னென்று கர்த்தர் அறிந்திருக்கிறீர்கள். இதோ ஆண்டவரே நோக்கி நாங்க ஆகி ஆத்மா சரீரத்தை இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இதோ இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போனாலும்ப்பா இந்த மாயமான உலகம் எங்களை ஆண்டவரே வஞ்சிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே, சத்ரு எங்களை தொடாதபடிக்கு ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க போட்ட இந்த அபிஷேகத்தை அப்பா ஆண்டவரே ஒருவனும் திருடக்கூடாதபடிக்கு கர்த்தாவே எங்களை மூடுங்கப்பா. சட்டரி நிழலை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க எப்படி இருந்தாலும் எங்களை நேசிக்கிற நீர் மாத்திரமே ஆண்டவரே. மனுஷன் பணம் இருந்தா நேசிப்பாப்பா, அழகு இருந்தா நேசிப்பாப்பா ஆண்டவரே. ஆனா என் தேவன் நாங்க எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை நேசிக்கிறவர், எங்களை தள்ளாதவர் ஆண்டவரே. அப்பா நாங்க என்ன செய்தாலும் எங்களை புறமே தள்ளாத தேவன் அப்பா. அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லப்பா. அந்த அன்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீ பேசுற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா இனி உமக்காக மாத்திரம் வாழ்கிறவளாய் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துல இந்த சன்னிதானத்துல நம்ம என்ன அநேக காரியங்களை நீங்க தெரிந்து கொண்டீங்க. இதே இடத்துல என்ன முழுசா ஒப்பு கொடுக்கிறப்பா, இன்னும் முழுசா ஒப்பு கொடுக்கிற. எந்த மனுஷனும் இல்லப்பா, எனக்கு நீங்க மாத்திரமே. என் கண்கள் உண்மை நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. எனக்கு எல்லா ஸ்நேகமும் நீர் மாத்திரமே ஆண்டவரே. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறேன். நீ பொறிமூணு ஜெபிக்கிற எங்க நல்ல பிதாவே. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டபடினால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி
தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறீர். தாங்கி தாங்கி வழி நடத்தி அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே கரங்களிலே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உன் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கிறீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர். கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர். கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. பிதாவாகிய தேவனே, மாயமற்ற அன்பு, மாயமற்ற விசுவாசம், மாயமற்ற சிநேகத்தை குறித்து எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. அப்பா, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், என் தேவன் இருதயத்தை பார்க்கிறேன். அப்பா, மாயமற்ற அன்புள்ளவர்களாய் நாங்கள் இருக்க, அப்பா, கள்ளும் கபடமற்ற அன்பை உம்மிடத்தில் செலுத்த எங்கள் குற்றங்களை கத்த தயவாய் மன்னியும் ஆண்டவர். எங்கள் குறைகளை தயவாய் மன்னியும் தகப்பனே. எங்களுடைய வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் மன்னித்து உம்மிடத்திலே மாயமற்ற அன்பை செலுத்த என் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் கதறி அழுத நேரத்திலே எங்களை தூக்கி எடுத்த தெய்வம் இன்றைக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஜெப வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஒரு மனமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபம் ஜெயத்தை கொடுக்கும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சங்கீதம் 25:2 சொல்லுகிறது.
இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் மூடட்டும். பெற்றுக்கொள்ளுங்க வல்லமைய. எல்லாம் வயிற்று வலியை கர்த்தர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். தலை வலியை கர்த்தர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வலக்கரம் உன்னை தாங்குகிறது. பெற்றுக்கொள் வல்லமைய. ஓ நன்றி ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். பெற்றுக்கொள்ளுங்க சிஸ்டர். ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால உடைய பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு மீதும் ஊற்றுங்க ஆண்டவரே. நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஒருவரும் வெறுமையாய் போக கூடாது. நிரப்பி அனுப்பும், நிரப்பி அனுப்பும். இந்த ராத்திரி வேளையில ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஒவ்வொரு ஆத்துமாவையும் நிரப்புங்க. விடாதீங்கப்பா. பெற்றுக்கொள் வல்லமைய. பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. ஓ நன்றி நன்றி நன்றி. இன்னும் நிரப்புங்கப்பா. ஒருவரையும் விடாதீங்கப்பா. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. கர்த்தரை அறிந்தும் அறியாமல் இருக்கிற ஒரு மத்தியிலே உனக்கு ஒரு வித்தியாசத்தை நான் உண்டு பண்ணுவேன். நான் உன்னை மாற்றுவேன். நான் உன்னை தொடுவேன். நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன். நீ மாயமற்ற அன்புள்ளவளாய் வா. எண்ணங்களை சீர்படுத்து. உன்னுடைய இயக்கங்களை சீர்படுத்து. இந்த கூட்டத்திற்கு வந்து நான் ஹalleluya அந்த வார்த்தையினால் பலனடைந்தேன். இந்த வார்த்தை என்னை பலப்படுத்தினது. எனக்குள்ளாய் இருக்கிற பயம், எந்த மனுஷன் என்னை ஏமாற்றி விடுவானோ, எந்த மனுஷனை ஏமாற்றி விடுவானோ, இயேசப்பா எனக்கு பாதுகாப்பா இருங்க ஆண்டவரே. வள்ளி என்ற பெயரை வெளிப்படுத்துகிறார். வசந்தி என்ற பெயரை வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், வசந்த் என்ற நபருக்காய் ஜெபி. தேவனுடைய வலக்கரம் வெளிப்படுகிறது. தேவன் வெளிப்படுகிறார். ரட்சகர் வெளிப்படுகிறார். ராஜா வெளிப்படுகிறார். எல்லா பாரத்தையும் நீக்கி உன்னை நான் சுகமாய் தங்க பண்ணுவேன். என்னுடைய பிரச்சனை இறங்குகிறது. மகிமையின் கரம் வெளிப்படுகிறார். மகிமையின் கரம் வெளிப்படுகிறது. ஒவ்வொரு வெளிச்சம் உன்னை மூடுகிறது. ஒரு வெளிச்சம் உன்னை நிரப்புகிறது. எல்லா இருளை கர்த்தர் விளக்குகிறார். தேவனுடைய மகிமை கரம் வெளிப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. Receive the anointing. Receive the power. Receive the power. Thank you. Thank you Jesus. நன்றி. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இந்த சிறு கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பா ஸ்தோத்திரம். எப்பொழுதெல்லாம் தேவ ஜனம் கூடி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் அவர்களிடத்துல பேசுவார். அப்ப நான் இன்னைக்கு சமாதானமாய் வீடு போய் சொல்றேன். நல்ல சொப்பனத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே கனவை கொடுங்க. நல்ல நித்திரையை கொடுங்க. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். மருத்துவமனையில் இருக்க ஒரு நபரை நான் இந்த வேலையில தொடுகிறேன். நான் சுகமாக்கி கொண்டிருக்கிறேன். வந்த ஒருவருடைய நபருடைய வீடுகளில மருத்துவமனையில் இருக்கிற நபரை கர்த்தர் தொடுகிறார். நான் ஜெயத்தை கொடுப்பேன். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அநேக நாட்களுக்கு முன்பதாக ஒரு நபர் ஆண்டவரே சிறைச்சாலைக்கு சென்று வந்தார்கள். இந்த கூட்டத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, அவர்களை நான் தொட்டேன், அவர்களை நான் ரட்சித்தேன், அவர்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஹalleluya. சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. சோ அதை நான் ஓபனா பேசுறேன். கர்த்தர் சொல்றது அதை நான் சொல்லுகிறேன். 14ஆம் தேதி பிறந்தநாள் காண்கின்ற நபருக்காய் ஜெபியுங்கள். தேவனுடைய கரம் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. 15ஆம் தேதி பிறந்தநாள் காண்கின்றவர்களுக்காய் ஜெபியுங்கள். இந்த ஜெப வேளையில கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறதுக்காய் சொல்கிறேன். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தூயாதி தூயவரே, நீ எதிர்பார்க்கிற காரியம், நீ பயப்படுகிற காரியம், அது ஒன்று உன்னை மேற்கொள்ளாது. வருகிற மாதத்தில் உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன். தேவன் சொல்கிறார், நீ ஜெயம் கொள்ளுகிறவளாய் உன்னை மாற்றுவேன். ஜெய கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். உன் தேவைகளை நான் சந்திப்பேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை கோபம் மூட்டும்படியாய் சத்ரு பல வழியிலே சாத்தான் உன்னை ஏவுகிறான். அதற்கு நீ செவி கொடாதே. உன் செவிகளை அப்புறப்படுத்து. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. தேவனுடைய மகிமையின் கரம் வெளிப்படுகிறது. தேவன் வெளிப்படுகிறார். எவைகளை சுட்டரிக்க வேண்டுமோ அவைகளை நான் சுட்டரிப்பேன். நீ அர்ப்பணிப்போடு ஜெபி. தேவன் சொல்லுகிறார், ஒரு கத்தோலிக்க இனத்தை சார்ந்த நபருக்காய் ஜெபி என்று சொல்லுகிறார். இந்த கூட்டத்துல இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், கூட்டத்துல இருக்கிற அப்ப அந்த கத்தோலிக்க இனத்தை சார்ந்தவர்கள் தேவனை ரகசியமாய் பின்பற்றி கொண்டு வருகிறீர்கள். இதோ தேவன் சொல்லுகிறார், நான் சகோதரி ஷீலாவுக்கு சமீபமாய் இருப்பேன்.
சகோதரி ஷீலா கத்தச் சொல்கிறார், நான் உனக்கு சமீபமாய் இருப்பேன். தேவனுடைய வார்த்தை வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. கட்ட விரல்ல காணப்படுகிற வலி வேதனையை மாற்றுவேன். உன் பாதத்துக்கு வருகிற வலி வேதனை பலவீனங்களை நான் மாற்றுவேன். நானு உன் தேவனாகிய கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கொடுத்ததுக்காய் நன்றி. நாம் ஆண்டவரே இந்த உலகத்துக்குள்ள நாங்க போகும் பொழுது, இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது ஆண்டவரே மாயமற்ற அன்புக்குள்ளாய் இருக்க வேண்டும். நாங்க கள்ள கபடமற்றவர்களாய் இருக்க வேண்டும். நாங்க எல்லாத்தோட போய் கலந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஹல்லேலூயா தவறான காரியத்துல ஈடுபடாதபடி, தவறான அன்பு, தவறான விசுவாசம், தவறான சிநேகத்திலே நாங்க போகாதபடி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே என்று வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்படியே கட்டளையிடுவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது நீர் வந்து இவர்களுக்கு செய்த அற்புதத்துக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும், சாட்சியாய் நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.